திருமுருகன் பூண்டி இத்தலம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அவிநாசி திருப்பூர் சாலையில் அவிநாசியில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம். புராணங்களின்படி முருகப்பெருமான் அரக்கன் சூரவர்ப்பனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த சிவஸ்தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செய்தார் என்பது ஐதீகம். சேரமான் பெருமான் நாயனாரிடம் பெற்ற பரிசு பொருட்களுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த சுந்தரர் திருமுருகப்பூண்டி அருகே வரும்போது சிவபெருமான் தனது பூதகணங்களை வெளிப்பறி திருடர்கள் வேடத்தில் அனுப்பி சுந்தரரின் பரிசு பொருட்களை கொள்ளையடித்து வரச் செய்தார். கவலையடைந்த சுந்தரர் திருமுருகப்பூண்டி சென்று இறைவன் மேல் பதியம் பாடி முறையிட்டார். வெளிப்பறி திருடர்கள் இருக்கும் இந்த ஊரில் அந்த பயத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றாமல் நீயும் அம்பிகையும் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று தனது தேவார பதியத்தின் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் எத்தக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானே என்று நிந்திப்பதை போல பாடியுடன் சுவாமி அத்தனை பொருட்களையும் பூதகணங்கள் மூலம் சுந்தரரிடம் திரும்பும்படி செய்தார். இதற்கு சான்று கூறும் வகையில் இக்கோயிலில் உள்ள மண்டபத்தில் வில் கையில் ஏந்தியபடி வேட்டுவன் கோலத்தில் நிற்கும் சிவபெருமான் சிற்பமும் இதற்கு எதிரில் சுந்தரர் கவலையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் 2 சிற்பங்கள் காணப்படுகின்றன. பரிசு பொருட்களை பறிகொடுத்த நிலை ஒன்று, பறிகொடுத்த பொருட்களை மீண்டும் பெற்ற நிலை மற்றொன்று ஆக இந்த திருக்கோயில்களை காட்டும் வகையில் இருப்பதே சுந்தரின் இந்த 2 சிற்பங்கள். இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட பரிகார தலமாக திருமுருகன் பூண்டி விளங்குகிறது. இத்தலத்து விநாயகர் கூப்பிடு விநாயகர் என்ற பெயரில் இங்கு காட்சி தருகிறார். சுந்தரின் பரிசு பொருட்களால் சிவபெருமானால் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு விநாயகர் சுந்தரை கூப்பிட்டு பொருள் இருக்கும் இடத்தை காட்டி அருளியதால் அவர் கூப்பிடு விநாயகர் என்று பெயர் பெற்றார். தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவன் கோயில்களில் இது 206வது தலமாக விளங்குகிறது. இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட பரிகார தலமாக திருமுருகன் பூண்டி விளங்குகிறது. மூலவர் சந்நிதியின் வலது பக்கம் தெற்கு பார்த்த நிலையில் 6 முகங்களும் காணப்படும் சண்முகர் சந்நிதி உள்ளது. 5 அடி உயரம் உள்ள இந்த சிற்பம் முன்பக்கம் 5 முகங்களும் பின்பக்கம் ஒரு முகமும் உடையதாக அமைந்துள்ளது. மூலவர் சந்நிதியின் இடதுபுறம் மேற்கு பார்த்த நிலையில் அம்பாள் முயங்கு கூர்முலை வள்ளி அம்மையின் சன்னதி அமைந்துள்ளது. இறைவனின் பெயரை சுந்தரர் தனது பதியத்தின் 5வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். கோவிலுக்கு உள்ளே பிரகாரத்தில் சுப்பிரமணிய தீர்த்தமும் கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமும் ஞான தீர்த்தமும் இருக்கிறது. சித்த பிரமை பிடித்தவர்களை இந்த சிவச்சலத்திற்கு அழைத்து வந்து தங்கியிருக்க செய்து அன்றாடம் 3 தீர்த்தங்களையும் நீராடச் செய்து சுவாமியை வழிபட்டு வர அவருடைய சித்த பிரமை நீங்கும் என்பது பக்தரின் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கிறது. இது போன்ற அற்புதமான வீடியோக்கள் தினம் தினம் உங்க கையிலுக்கே வர மறக்காம நம்ம தமிழ்கடை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நானும் வீடியோக்களை பார்த்து முருகனோட அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு யாத்திரை சந்திப்போம்.